இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய். ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து சட்ட மீறல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை யாருமே பேசுறது கிடையாது. விஜய் வந்து தான் அந்த கூட்டணிக்கு எல்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நேரம் வந்து கைது பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்கள், நாங்கள் சொன்ன டைமுக்கு இவர் வரமாட்டேன்றாரு, இவர் லேட் பண்ணுறாரு, காலதாமதம் பண்ணுறாரு, வந்ததே லேட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, ஒத்துழையாமல் இருக்குது, அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாள் கஸ்டடி கொடுக்கணும் கூட கோர்ட்டில் போய் கேட்பாங்க. பிஜேபி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதாயம் இருந்தால் ஒரு பார்வையாக பார்க்கும், அவங்களுக்கு எதிர்நிலையில் இருந்தால் அவங்கள பற்றி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போகிற காட்சிகள் காணொலிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு குற்றவாளிக்கு வண்டி வந்து ஃபுல்லாக போய் கொடுக்குதுன்னா அப்போ வேணுன்ற வசதி. தனி விமானத்தில் பிறந்துக்கிட்டு வச்சுக்கோங்க, அது கூட கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவுன்னு சொல்கிறாங்க அந்த விமானத்தோட வாடகையெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இந்த 50 லட்ச ரூபா என்னுடைய சொந்த தொண்டர்களுக்கு ஒரு 5 பேருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் எடுத்து தொழில் பண்ணு, இல்லை மகளுக்கு கல்யாணம் பண்ணு, அப்போ இவர் எம்ஜிஆராக மாறுவார். கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த கூட்டம் கட்டுப்பாட்டோடு இருக்கா அப்படின்றது தான் மிக முக்கியமானது. அப்போ கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே விதைச்சிக்கிட்டீங்க. வண்டியில் வந்து போகும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணி வந்து சிரிக்கிறது இருக்குல்ல, அது கூட இப்போ சிபிஐ விசாரணையில் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து தொழில்நுட்ப கோளாறு வந்து அப்படின்னு சொல்கிறார். இப்படி பார்க்குறீங்க? இப்போ தொழில்நுட்ப கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உட்காந்து இப்படியா சிரிப்பீங்க? இந்த வண்டியில் நடந்த விஷயம், அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அப்படியே ஜனங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இவர் கட்டமைச்சு வச்சுருக்க பாருங்க பிம்பம், பலூனில் அது ஊசி எடுத்து குத்துன மாதிரி ஆகிடும். நீ வந்து அரசியல் பண்ணி விளம்பரம் சரி, நீ முதலமைச்சர் ஆகிறதுக்காக என் வீட்டு பிள்ளைய நான் அமிச்சேன், என் வீட்டு பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுருக்கு, இப்படி செத்து இருக்குது அப்படின்னு அந்த கோவம் ஒன்று வந்ததுன்னா, விஜய் கட்டமைச்சிருக்கிற பாருங்க மொத்தமாக புஷ்பானமாக போயிடும், அஸ்தமனம் ஆகிடும். அதெல்லாம் பாஜக பண்ணாமல் இன்னும் அமைதியாக இருக்குது. அதனால தான் பாஜக எதிர்க்கலை, பாஜக அமைதியாக இருக்குன்ற அந்த புள்ளிக்கு நான் போகிறேன். வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக வந்து சிபிஐ விசாரணைக்கு விஜய் அழைச்சி விசாரணை முடிச்சு வந்திருக்காரு. வந்து அந்த முதல் குற்றப்பறிக்கையில் அவர் பேர் இல்லை, ஆனாலும் ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. வந்து இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் ரிலீஸுக்கு வந்து ஒரு நெருக்கடி உருவாக்கி இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை வந்து. ஸோ இதெல்லாம் வச்சு வந்து மத்திய அரசு வந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குது, பாஜக கூட்டணிக்குள்ளே அவரை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. வந்து இன்னும் சிலர் சொல்கிறாங்க இல்லை மொத்தமே இதே மாதிரி நாடகம் தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 2 கருத்துக்குமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான். ஒன்று வந்து 41 பேர் இறந்தது ஒரு நிகழ்வு. அப்போ இந்த மாதிரி ஒரு பேரிடர் ஒரு சம்பவம் நடக்கும்போது அது தொடர்பாக விசாரணை என்பது நடக்க வேணும், அது சட்டம். அப்போ அந்த விசாரணை என்பது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய விசாரணை என்பது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து நீதியரசர் கொண்ட ஒரு விசாரணை வேணும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணுது, நீங்கள் எஸ்ஐடி தானே கேட்டிங்க, நாங்கள் உங்களுக்கு சிபிஐயே தரோன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணை கொடுத்துச்சு. ஸோ அப்படி சிபிஐ விசாரணை கொடுக்கும்போது என்னென்னா, சிபிஐ மீது எனக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அது மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கைப்பாவையாக செயல்படுகிறது. அப்போது பாஜக சிபிஐயை யூஸ் பண்ணுறாங்களா, அந்த சிபிஐ வைத்து விஜய் வந்து மிரட்டப்படுகிறாரா அப்படின்றது ஒரு பேசுபொருள். கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சிபிஐ மீது வைத்திருக்கிறாங்க. சிபிஐயோட லட்சணம் எப்படி இருக்குன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தீவிரமான விசாரணை என்பது நடத்துறது இல்லை. அவங்க குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதுலேயே ஒரு பெரிய அளவு 100க்கு 100% அவங்கக்கிட்ட ரெக்கார்ட்ஸு கிடையாது. அப்போ சிபிஐயின் மீது ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதா அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கு இன்னும் பதில் தரலை. அப்போ அந்த குற்றச்சாட்டு அதை ஏற்றுக்கலாம். இன்னொரு சைடு இது ட்ராமா தானா அப்படின்னும் பொழுது நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக சிபிஐயோட வழக்கு விசாரணை தன்மை எப்படின்னா, ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி, 3 நாள் இல்லை 5 நாள் தொடர் விசாரணை, இரவு வரை விசாரணை, அதற்கப்புறமா வந்து போதிய அளவுக்கு இன்னும் கேள்விக்கு பதில் கிடைக்கல, திருப்பியும் மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் விசாரணை, இப்படியெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் விஜய் அவர்களோட அந்த விசாரணை தன்மை என்னன்னு பார்த்திங்கன்னா, போன உடனே ஒரு 6-7 மணி நேரத்தில் விசாரணையை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் பொங்கலுக்கு லீவ் வேணும்னு கேட்ட மாதிரியும், சரி போயிட்டு நீங்கள் போய் ஊரில் போய் பொங்கல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா 19 வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக வராது. வழக்கமாக என்ன ஆவாங்கன்னா, வெளியில் வந்தோன்னா அது பாசிச பாஜக ஆட்சி, இது வந்து மத்திய அரசோட
அடக்குமுறை, எங்களை வந்து அரசியலே பண்ண விடலை, இப்படி தான் நம்ம ஒரு ஒரு பத்திரிகையாளராக ஒரு ஸ்கிரிப்டையோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையோ பார்த்துருக்கோம். இது புதுசாக இருக்குது. அப்போது அதையும் நான் சந்தேகப்படுறேன், நான் இதையும் சந்தேகப்படுறேன். இது ட்ராமாவாக கூட இருக்கலாம், பாஜகவோட ஒரு 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 த்ரெட்டனிங்கான ஒரு ஒரு முடிவாக கூட இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள காரே வந்து கடைசி வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யாருக்கும் அதுமாதிரி அலோவ் பண்ணது இல்லைன்னு கூட சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து நம்ம பார்த்துருக்கோம். நிறைய நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போகிற காட்சிகள், காணொலிகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா அவங்க நடந்து தான் போகணும். சிபிஐ உள்ளே வந்து நீங்கள் வந்து விவிஐபி கிடையாது, நீங்கள் வந்து எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலேயோ இல்லை மற்ற அரசாங்க அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி போகிறாருன்னா அங்கே அதிகாரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த அதிகாரி வந்து எழுந்து நின்று வணக்கம் சொல்லி வரவேற்கணும்னு ஒரு மேனுவல் இருக்குது. சட்டம் அல்ல, ஆனால் அது ஒரு மேனுவல். அப்படி இருக்கும்பொழுது சிபிஐ அலுவலகம் அப்படின்னு வரும்போது நீங்கள் அங்கே ஒரு குற்றவாளியாக வரீங்க, இல்லை ஒரு குற்றம் சார்ந்து சம்மந்தப்பட்டவருக்கு தான் அங்கே வேலை. அப்போது ஒரு குற்றவாளிக்கு வண்டி வந்து ஃபுல்லாக போய் கொடுக்குதுன்னா அப்போ வேணுன்ற வசதி. அப்புறம் 11 மணி சம்மனுக்கு வந்து அவர் கொஞ்சம் காலதாமதமாக போனார்ன்ற மாதிரி. வழக்கமாக என்னன்னா முன்னாள் நிதியமைச்சர்கள் உட்பட 5 நிமிடத்துக்கு முன்னாடி போனார், 10 நிமிடத்துக்கு சம்மன் டைமுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு தான் வந்து பதிவாயிருக்கு. அது ஏன் அப்படின்னா பாருங்கள், நாங்கள் சொன்ன டைமுக்கு இவர் வரமாட்டேன்றாரு, இவர் லேட் பண்ணுறாரு, காலதாமதம் பண்ணுறாரு, வந்ததே லேட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, ஒத்துழையாமல் இருக்குது, அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு 5 நாள் கஸ்டடி கொடுங்கன்னு கூட கோர்ட்டில் போய் கேட்பாங்க. அப்போ ஜுடிஷியல் கஸ்டடியா இல்லை இன்வெஸ்டிகேஷன் கஸ்டடியா அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கெடுக்குபிடியோ கொடுத்த மாதிரி இல்லை. இந்த கேட்ட கேள்விகளுமே இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் ஐயா செந்தில்குமார் அவர்கள் போன்றவர்கள் கேட்ட கேள்வியை தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஏன் லேட்டாக வரீங்க, கரூருக்கு போகணுன்ற முடிவு யார் எடுத்தது, வடசென்னையில் தானே நீங்கள் போக வேண்டியதாக இருந்தது, அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யார், ஏன் போதிய வசதிகள் பண்ணி கொடுக்கல, என்ன எது தவறாச்சு அங்கே அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான். இன்னும் அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை. கருப்பு சட்டை போட்டு போயிருக்காரு, அதை ஒரு குறியீடாக பார்க்குறாங்க சார். அதாவது வாயை திறக்காமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி தான் ஒரு 10 பேர் ஒரு 10 குறியீடை சொல்லி தருவாங்க. இப்போ கருப்பு சட்டை போட்டு தான் சபரிமலைக்கு சாமி கும்பிட போகிறாங்க, எல்லாம் என்ன ஐயப்பனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அது கருப்பு என்பது ஒரு கலர், அது அவ்வளோதான். இந்த கருப்பு சட்டை ஏன் வந்து பிரச்சனை ஆகி போச்சுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ சட்டமன்றம் நடக்குது தமிழகத்தில். அப்போ சட்டப்பேரவை தொடர் நடக்கும்பொழுது ஒரு பத்திரிகையாளரோ இல்லை அங்கே விருந்தினர் யாரோ இல்லை ஒரு காட்சி மாடத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு விசிட்டர் அவர் கருப்பு சட்டை போட்டு போனால் உடனே காவல்துறை பாஞ்சு பிடிச்சிருவாங்க. அப்படி தான் இந்த ஒரு கருப்பு சட்டைக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு விமர்சனமும் தேவையில்லாத ஒரு பேசுபொருள் வந்தது. அதனுடைய நீட்சியாக விஜய் அவர்கள் எதுவுமே பேச மாட்டேன்றாரு இல்லையா? அதனால் விஜய் கோபமாக இருக்கார், விஜய் வந்து கோவத்தை வெளிப்படுத்த போகிறாரு, விஜய் வந்து அவரோட கோவத்தை வந்து மத்திய அரசுக்கிட்ட திருப்புறாரு, அவரோட கண்டனத்தை காட்டுறாருன்ட்டு இவங்களா பில்டப் பண்ணிக்கிறது. ஏன்னா அவர் வாயை திறக்க மாட்டார், அவர் பேச போகிறதில்ல. அதனால் விஜய் அந்த கேரக்டருக்கு வந்து நீங்கள் வலு சேர்க்கணும் இல்லையா? விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த பிம்பத்தை வந்து காப்பாற்றணும் இல்லையா? அதனால் கருப்பு சட்டை போட்டு போனார், அதனால் அப்புறமா திருப்பி வந்தப்போ வெள்ளை சட்டையில் வந்தார். அதாவதுங்க, பொதுவாக நடிகர்கள் வந்து இரவு நேரத்தில் ஷூட்டிங்கில் கூட பாருங்கள், நிறைய நேரத்தில் கருப்பு ஷர்ட்டு போடுவாங்க, பிளாக். அது அவங்களோட சாய்ஸு. சரி, அவ்வளோ கருப்பு கண்டனம் காட்டுறவர் 23ஆம் தேதி மோடி வராரு, ஒரே ஒரு கருப்பு பலூன் இல்லை ஒரே ஒரு கருப்பு கொடி எங்கன்னா பிரதமர் வர இடத்துல ஒரு தாவேக நிர்வாகி காட்ட சொல்லுங்கள், அப்போ நான் ஏற்றுக்கிறேன், இன்றைக்கி சொன்ன கருத்து அன்றைக்கி கரெக்டு. சும்மா இது வந்து அவர் எதுவும் பேச மாட்டார். நம்ம தெனாலி படத்தில் சொல்லுவாங்கல்ல, நான் இப்படி வாயை வைத்துக்கொண்டு கூவி கொண்டிருக்கு, பின்னாடி இருக்கு யாரோ கதைச்சி கொண்டிருக்கு, சத்தம் போட்டு விட்டார்கள். அது மாதிரி தான் விஜய் அமைதியாக இருப்பார். பேக்ரவுண்ட் நாய்ஸில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் யாருன்னா ஒருத்தர் எதனா வந்து அடடா எப்படி கருப்பு சட்டை போட்டார் தெரியுமா, அடடா எப்படி திரும்பினார் தெரியுமா, எப்படி கோபமாக பார்த்தா தெரியுமா, இப்படின்னு. ஏன்னா கண்டென்ட் இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, கருத்து கிடையாது, சொல்லாடல் கிடையாது, புள்ளி விவரம் தவறுகள் இல்லை. அதனால் இந்த மாதிரி இப்படி ஒரு கருப்பு சட்டையெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக கலப்பி அதை வச்சு ஒரு 5 வீடியோ போட்டு அதை வச்சு ஒரு குழப்பு போட்டுருக்கு, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க சார், சில கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா அதில் குட்பாக வந்து கேட்டிருக்காங்க, வந்து நீங்கள் ஏன் கூட்டம் இருந்து அப்புறம் ஏன் வந்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இப்படி பிரபலூரில் வந்து கூட்டம் இருந்துன்னு சொன்னாங்க, நான் போகலை, எனக்கு கரூரில் சொல்லியிருந்தாங்கன்னா நான் போயிருக்க மாட்டேன்னு சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க சார்? இவர் வந்து குழந்தை அல்ல, இவர் வந்து ஒரு கட்சி நடத்தக்கூடியவர், இன்றைக்கி கட்சியினுடைய தலைவர். கண்ணு தான் சாட்சி, வேறு யாரையும் நம்ப வேணாம், காவல்துறையை நம்ப வேணாம், திமுக அரசாங்கத்தை நம்ப வேணாம். இவரோட கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு பார்க்குதுல்ல, இவ்வளோ பேர் இவ்வளோ நசுக்கி நிற்கிறாங்களே நம்மவர்கள், என்னோட தொண்டர்கள், என்னோட உறவு, இது ஏதோ சரியாக தென்படுது தப்பா அப்படின்னு தோணி இருக்கணும்ல. நான் அந்த இடத்துல அங்கே இருந்து ஒரு பத்திரிகையாளர் டிஎன் ரகு அவர்கள் ஊடகத்துலலாம் பேசுவார், ஸ்டார் டிவியில் ஆங்கராக இருக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறேன், குருநாதா இது ஏதோ தப்பாக தெரியுது, இது சரி கிடையாது, நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அடுத்த 1/2 மணி நேரத்தில் புதிய தலைமுறையில் பிரேக் பண்ணுறாங்க நியூஸு, கரூர் சம்பவத்தில் இறந்துருக்குறாங்க.
கரூர் சம்பவத்தில் இறந்துருக்காங்க, ஒரு 2-3 பேருக்கு இறந்துட்டதா தகவல்னு சொன்னப்போ நான் சொன்னேன் நம்பர் ஜாஸ்தியாக இருக்கும். இது இது எங்கேருந்து இந்த அடிப்படை அறிவு வருதுன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 2005. சுனாமி பேரிடர் ஆகட்டும், இல்லை மக்கள் வெள்ள பாதிப்பாகட்டும், இல்லை கோயில்களில் திருக்கோயில்களில் கூட்டம் அதிகமாக சேர்க்கறதாகட்டும், அந்த க்ரௌடில் வேவ் மூமெண்ட் வந்துச்சுனாவே உங்களுக்கு அது டேஞ்சர்னு அர்த்தம். இவரோடதுல க்ரௌடு மூவ்மெண்ட் வந்து அந்த டேஞ்சர் ஜோனை அடிக்கடி வந்து போகுது. அப்போது பார்க்கணும் சார், உயிர் சேதமே வேணாம் சார். ஒருத்தர் சாஞ்சு கால் முறிஞ்சிருச்சுனாவே நம்ம கை கால் எப்படி பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ அந்த எண்ணம் கூட இல்லாமல் எனக்கு தோணலை, சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்போ காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் மீறுறீங்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, ஆதோ ஒரிஜினல் சொன்னாங்களே அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு தகவல் எனக்கு வந்து சேரலை அப்படிங்கிறாரு. நம்ம வந்து சாலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோங்க, குறுக்க ஒரு நாய்க்குட்டி வருதுனாவே நம்ம அவ்வளோ யோசிச்சு பார்ப்பாங்க. இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு பஸ்ஸை வந்து அந்த இடத்துல திருப்பி போகுது அப்படின்னும் போது, இந்த பஸ்ஸு திரும்பும்போது மக்கள் நெசங்கிறது தெரியுது. இன்னொன்று அவருக்கு வந்து விசிபிலிட்டி, அப்புறம் கத்துறாங்க, கை காட்டுறாங்க, எல்லாம் கண் முன்னாடி நடக்குது. கூட்டம் சேர்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த கூட்டம் கட்டுப்பாட்டோடு இருக்கா அப்படின்றது தான் மிக முக்கியமானது. அப்போ கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை நீங்கள் சேர்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே விதைச்சிக்கிட்டீங்க. இதில் வந்து அவங்கள சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் அது நீங்கள் சொல்லிக்கோங்க குற்றச்சாட்டா. நீங்கள் உங்களை தேடி வந்தவங்கள பாதுகாக்க தவறிட்டீங்க. தார்மீக அடிப்படையில், நான் சட்டத்தின் அடிப்படையிலையோ இல்லை கொள்கையின் அடிப்படையிலையோ சொல்லலை. உங்கள் கண் முன்னாடி உங்களால் உங்கள் கட்சி தொண்டர்களை காப்பாற்ற முடியல, ஒரு சதியின் பிடியில் அவங்க சிக்கிறாங்க, அதை வேடிக்கை பார்க்க ஒரு தலைமை நீங்கள் அப்படின்னா வெட்கி தலை குனிய வேண்டியவர் அவர் தான். அதை பற்றி சிந்தனையோ அதற்கு உண்டானதோ கிடையாது. சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பொதுவாக இறப்பு போன்ற விஷயங்களில் வரலாறு காலத்திலேருந்தே இறந்தவர்களை போய் பார்த்து துக்கம் விசாரிக்கிறதா தமிழரோட மரபாக இருந்திருக்கு. என்றைக்குமே இறந்தவங்களை வந்து நீங்கள் வந்து என்னை இங்கே சந்திங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுன்றது நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கே ஒரு அவமானம். தொடர்ந்து வந்து ஒரு கருப்பு தினங்களாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்டான பாடத்தையும் படிப்பினையும் அவர் படிக்காமல் இருக்கிறார். அவர் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் அவர் ஒரு நல்ல அரசியல் தலைவராக ஆளுமையாக வரலாம், ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கூட ஆகலாம். ஆனால் இந்த மனப்பாங்கு, இந்த மனப்பான்மை, வாக்குகள் எண்ணப்படுவதற்கு முன்னாடியே இந்த முதலமைச்சர் கனவு காண்றார் இல்லையா, அது வந்து அது காணல் நீராக தான் செல்லும். நீங்கள் வந்து cannot hatch your eggs before சிக்கன் வந்து நீங்கள் முட்டை பொரிக்கிறதுக்கு முன்னாடியே எண்ண முடியாது. குஞ்சுகளாக முட்டை பொரிக்கணும், அதற்கு பின்னாடியே இவர் இப்போ அதாவதுங்க, இப்போ தனி விமானத்தில் எதுக்கு போனோம்? அவர் தனி விமானத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? நடிகராக இருந்தால் 1000 விஷயம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் புது வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்கிறீங்க, பொதுமக்களுக்கு உங்களோட நேரம் இருக்கணும். பொதுமக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்குறேன். இவர் முதலமைச்சர்ன்றாரு ஆகட்டும், பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை இவருக்கு எப்படி தெரியும்? ஆல்ரெடி இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை தெரியறது கிடையாது. ஏதோ இலவச பெண்களுக்கு கொடுத்துட்டோம் அதனால் அது சிறப்பாக இருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னீங்கன்னா தான் தெரியும் பஸ்ஸில் போகிறவங்களோட பிரச்சனை என்னென்னு. ரேஷன் கடையில் உணவு கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க, சந்தோஷம். தாம்பரத்தில் இன்றைக்கி காலையில் செய்தி என்னென்னா போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, எப்போ 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எங்கே? அப்போ ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்குறவங்களோட வாழ்வாதார பிரச்சனை என்ன, தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு அனுபவத்தில் பார்க்கும்போது வேறு. நான் அதனால் உடனே முதலமைச்சராக ஆசைப்படுறவங்களெல்லாம் பஸ்ஸில் போக சொல்லலை. அட்லீஸ்ட் பஸ்ஸில் போகிற 4 பேரை கூப்பிட்டு பேச வச்சு செய்யுங்க. கட்சிக்காரங்க இல்லாமல் யாரோ ஒரு 4 பேரை அமுச்சு பஸ்ஸு கரெக்டாக இருக்கா, ரேஷன் கடை கரெக்டாக இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, அப்படியே நீங்கள் சாதாரண மக்கள் கூட நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா தான் அவங்களோட பிரச்சனை உங்களால் உணர முடியும். இல்லை ஐயா காமராஜர் மாதிரி நீங்களும் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது ஒரு அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இவர் விஐபி கூட இல்லை விவிஐபியாக இருக்கார். இப்போ நாளைக்கு இவர் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா இவர் எப்படி இருப்பார்? சட்டமன்றத்துக்கு வருவாரான்ற என்ன சந்தேகமே எனக்கு இருக்குது. கேள்வி எழுப்புவாரா, தொகுதி பிரச்சனை பேசுவாரா, தொகுதியில் மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, அதெல்லாம் இவரை போய் பார்த்து மனு கொடுக்க முடியுமா? அந்த பனையூர் கதவு திறக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? கேள்விகள் இருக்குது, பதில் எல்லாரும் அங்கேருந்து வர போகிறது கிடையாது. தனி விமானத்தில் போகிறதுக்கு வச்சுக்கிங்க, அது கூட கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா செலவுன்னு சொல்கிறாங்க அந்த விமானத்தோட வாடகையெல்லாம் பார்க்கும்போது. பணம் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு உச்சக்கட்ட நடிகர், ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வரப்போகுது. அதுக்கப்புறம் காப்பி ரைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சில ரைட்ஸ்லாம் வாங்குவாங்க. பொதுவாக அது ஒரு ஷேர் மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதனால் படம் வியாபாரம் போகணும், பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. அதே மாதிரி அவரை நம்பி பணம் போடுவதற்கு ஒரு சிலர் தயாராக இருக்கிறாங்க. சர்ச்சு பாதிரியார்கள்லாம் இப்போவே கன்னியாகுமரியில் வந்துட்டு நாங்கள் விடமாட்டோம், எங்கள் ஆள் எங்களுக்குன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தை சுருக்கிற வேலை.
ஸோ அப்போ பணம் வந்து அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர் வந்து பணம் போட தயாராகிட்டாங்க. இப்போ பாஜகவுக்கு எப்படி வந்து ஒரு சில ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வந்து பணம் போட தயாராகி கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் விஜய் அவர்களுக்கு ஒரு சில மிஷினரிஸ் வந்து பணம் போட தயாராகி கொண்டிருக்காங்க. இது என் பார்வையில் இது நல்ல அரசியல் அல்ல. அதோட உண்டி கொள்ளிக்கிட்டு கம்யூனிஸ்டுக்கார மாதிரி மக்கள்கிட்டேருந்து பணத்தை பெற்று அதுக்கும் அரசியல் பண்ணலாம். ஸோ அப்போ பணம் வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அடிக்கடி அவர் கோடிட்டு காட்டுவது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த தனி விமானத்தில் போயிட்டு வரதை விட்டுட்டு அங்கேயே ஒரு விடுதியில் தங்கிட்டு, ஒரு நட்சத்திர விடுதி, 5 நட்சத்திர ஹோட்டல் தான் நான் சொல்கிறேன், வராருன்னா பிஸ்னஸ் கிளாஸில் வரும்போது அதிகபட்சம் அவர் என்ன ஒரு 300 பேர் இல்லை 250 பேர் விமானத்தில் சந்திக்க முடியும். இந்த 350 பேரை வந்து ஒரு ஹாய் 3 மணி நேரம் ஃப்ளையிங்கில் அரை மணி நேரம் ஒதுக்கிட்டு பிஸியாக இருக்கார் போங்க அப்படின்னா அனுப்பிச்சி விட்டுருணும். விமானத்தில் வரவங்க வந்து யாரும் போய் மேலே விழுறது தாவுறது கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. உன் துறையில் நீ பெரிய ஆள்னா என் துறையில் நான் பெரிய ஆள், என்னாலே வந்து தனி ஃப்ளைட்டில் போக முடியும் வர முடியும். அந்த மாதிரி ஆட்களும் விமானத்தில் பயணம் செய்வாங்க. ரஜினி போயிட்டு வராரு, முதலமைச்சர் போயிட்டு வராரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வராரு. அவங்களாம் அடிக்கடி போயிட்டு வர்றதுனால அவர்கள் சாதாரணமாக ஆக்கிடுறாங்க. இவர் போகாததுனால இவர் வந்து ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சு வச்சுருக்காரு. இப்போ இந்த 50 லட்ச ரூபா தன்னுடைய சொந்த தொண்டர்களுக்கு ஒரு 5 பேருக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கடன் எடுத்து தொழில் பண்ணு, இல்லை மகளுக்கு கல்யாணம் பண்ணு, அப்போ இவர் எம்ஜிஆராக மாறுவார். எம்ஜிஆர்னு சொன்னால் எம்ஜிஆர் கிடையாது, எம்ஜிஆர் பாடல் பாடினா எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் என்ன பேர், தாங்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு, தேவை இருக்கா எடுத்துன்னு போங்க. அப்போ நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொன்னேன். அந்த 50 லட்ச ரூபா செலவு பண்ணது ஒரு 5 தொண்டனுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தா சாவர மட்டும் மறக்க மாட்டான். இப்போ என் போன்றவர்கள் இந்த விமர்சனம் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் தவிடு முடியாயிடும். அந்த மக்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆசை பாச சக்திக்கு முன்னாடி என் போன்ற ஒரு பத்திரிகையாளர்கள் விமர்சனம் சொல்வது மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். அதற்கு உண்டான அரசியல் அவர் செய்கிறாருன்னா இல்லை, இதற்கு முன்னாடி செய்தார்னா இல்லை. இவராச்சு வந்து நிகழ்ச்சி நடத்தி டாப்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. நடிகர் சூர்யா என்னைக்குன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்காரா? இவர் பசங்க டாப்பருக்கு மார்க்கு கொடுத்துட்டு பரிசு கொடுத்துட்டு விட்டுறாரு. அவர் அந்த பசங்களை படிக்க வச்சு டாக்டர் ஆக்குறாரு, இன்ஜினியர் ஆக்குறாரு அகரம் ஃபவுண்டேஷனில். அப்போது விளம்பரம் தேடலை சார், வந்து விளம்பரம் தேடுறார். ஆனால் அவரோட போக்கு என்பது அந்த விவிஐபி அந்தஸ்தை அவர் விரும்புகிறார். ஒரு விவிஐபி அந்தஸ்தை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா பொது வாழ்க்கைக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்பது என்னோட புரிதல். மகாத்மா காந்தி இருந்தார், காந்தி அவர்களை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடலையா? அவர் என்ன இந்த மாதிரி தனி விமானத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தார், ரயில் பெட்டியில் போனார், ஒரு சாதாரணமாக இருந்தார். ஐயா காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கூட அந்த ஆடம்பரம் இல்லையே. அதாவது காமராஜரை பார்க்க கூட்டம் வரலை, அதெல்லாம் வேறு விஷயங்க. ஒரு பந்தா காட்டணும், நான் யாருன்னு காட்டணும், எனக்கு பின்னாடி என்ன அந்த படைபலத்தையும் எதையுமே காட்டலையே. தச்ச கோட்டை கூட போடாமல் எலிசபெத்து ராணி ஆகட்டும், இல்லை எந்த ஊர் ராணி ஆகட்டும், எந்த ஊர் அம்பாஸ்டர் ஆகட்டும், அந்த வேட்டி சட்டையில் தானே போனார். அந்த செருப்பு நான் விருதுநகர் வீட்டில் போய் பார்க்குறேன், அந்த காலணியை பார்க்கும்போது கண்ணு கலங்குது. அழுக்கு பயன்படுத்தினப்போ எப்படி இருந்ததோ அதை அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த செருப்பை சுற்றி அழுக்கெல்லாம் சேர்ந்து இருக்குது. அதை கூட கவனிக்காத ஒரு முதலமைச்சர் இருந்திருக்கிறார். படுத்த படுக்கனுடைய அகலம் இவ்வளவு அதிகமாக திரும்பினீங்கன்னா அவரோட உடல் அமைப்புக்கு கீழே விழுந்துருவாங்க. அப்படி வாழ்ந்துருக்கிறார். அந்த படிக்கட்டில் ஏறி எல்லாம் போக முடியாது. இப்படி போகுது வீடு. தன்னோட வீட்டை, சொந்த வீட்டை கூட ஒரு ஆடம்பரம் பண்ணிக்காத ஒரு ஆளுமை. இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இதை பார்க்கும்போது நான் விமர்சனம் பண்ணாமல் எனக்கு முன்னாடி வேறு என்ன சாத்தியக்கூறு இருக்குது, எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நீங்கள் உங்களோட எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறீங்க, அறிஞர் அண்ணாவோட ஒப்பிட்டுக்கிறீங்க. கேட்டால் அவங்க வந்தாங்க ஆட்சியை பிடிச்சாங்க. நீங்கள் அண்ணா வந்து தொண்டை வத்துனாலும் பரவாயில்ல, கேன்சர் வந்துட்டு மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடி புஸ்தகம் படிச்சுட்டு அதை ஒரு கருத்தாக சொல்லிட்டு போன அண்ணா எங்கள் சட்டமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒரு உறுப்பினர் கேட்குறாரு, விநாயகன் நினைக்கிறார் அவர் பேர், மிஸ்டர் அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்டுன்றாரு. என்ன அர்த்தம்னா, உனக்கு கேன்சர் வந்துச்சு, நீ ரொம்ப நாள் வாழ மாட்டேன், செத்து போகிறேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கூட கவலையோ கோபமோ படலை. எஸ் மை டேஸ் ஆர் நம்பர்டு பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு. இதில் என்ன ஆச்சரியன்னா, அந்த பொறுமை, அந்த சொல்லாடல் திறமை, அந்த மூளை சிந்தனை, இதை தாண்டி 2 பேரும் ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு சட்டமன்றம் தானே நான் எதிர்பார்க்கணும். இங்கே போய் வைப்ஸ் பண்ணுவேன், ரீல்ஸ் விடுவேன், டிக்டாக் பண்ணுவேன், செல்ஃபி புள்ள பாட்டு டான்ஸ் ஆடுவானா? அப்போ தமிழ் சமுதாயம் போகிற போக்கில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தானே. திமுக தோத்துட்டு போட்டோம், இல்லை திமுக ஆட்சியிலேருந்து அகற்றட்டும், அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஆட்சி கொடுத்தா நல்லா இருக்கட்டும், ஊழல் போனால் தோத்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அதிமுக ஊழல் கட்சியாக ஜெயிக்கட்டும், தோத்துட்டு போட்டோம், எனக்கு அது பிரச்சனை இல்லை. மாற்றுன்னு சொல்லிட்டு வர நீங்கள்
நல்ல மாற்றம் கொடுக்குறீங்களான்றதான் நம்மளோட கேள்வி ஒரு பத்திரிகையாளர். இது ஏதோ விஜய் அவர்கள் மீது தான் இன்றைக்கி விமர்சனம் அல்ல. விஜயகாந்த் அவர்கள் வந்ததுப்போவும் ஒரு சில விமர்சனம் இருந்தது, ஒரு சில பாராட்டு இருந்தது. வைகோ அவர்கள் தனி கட்சி நடப்போ விமர்சனம் இருந்தது, பாராட்டு இருந்தது. எல்லாம் கலந்தது தான் அரசியல். ஒரு விஷயத்தை செய்து விட்டு மக்கள்கிட்ட பலன் பெறுறது வேறு, செய்யறதுக்கு முன்னாடியே அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு பலனை கேட்குறது வேறு. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவரோட அந்த அந்த அதீத இருக்குல்ல, நான் வந்து ஒரு பெரிய நான் அரசியலுக்கு வர்றதே உங்களுக்கெல்லாம் பாக்கியம், உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ மோசமாக அரசியல் சூழ்நிலை இன்னும் போகலைன்றது என்னோட புரிதல். வண்டியில் வந்து போகும்போது அந்த லைட் ஆஃப் பண்ணி வந்து சிரிக்கிறது இருக்குல்ல, வந்து அது கூட இப்போ சிபிஐ விசாரணையில் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து தொழில்நுட்ப கோளாறு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது தொழில்நுட்ப கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி உட்காந்து இப்படியா சிரிப்பீங்க? நான் கூட விமானத்தில் போகிறேன், தொழில்நுட்ப கோளாறுன்னா என்ன ஆகும்? அல்லு இருக்காது, ஐயோ அப்படின்னு. ட்ரெயினில் போகிறீங்க, தொழில்நுட்ப கோளாறு. இல்லை காரில் போகிறீங்க, சார் ஏதோ இப்போ வண்டியில் ஏதோ பிரச்சனை போகுது அப்படின்னா பயந்தானே வரும், முகத்தில் எப்படி சிரிப்பு வருது? அதாவது என்னன்னா அங்கேயே செட்டு, அது ஒரு காட்சியாக பண்ணியிருக்கிறார், அரசியலாக பார்க்கல. கூட்டம் பொதுவாக வந்துங்க, காமராஜர் காலத்தில் வந்து ஊருக்கு வெளியில் போடுவாங்க கூட்டத்தை, ஊருக்குள்ளே போட்டால் கூட்டம் சேரும் அப்படி வேணான்றேன். என்னை பார்க்க வரவன், என்னை கேட்குறவன் இதுக்கு வயக்காட்டு ஓரமாவோ இல்லை வந்து ஆத்தோரம் வந்தால் போதும், இங்கே வேணான்றேன். கருத்து கேட்குறவங்க வரட்டும். நான் காமராஜ் பேசுகிறன்றதுக்கோசரம் அவனோட அண்ணாட வாழ்க்கையை பாதிக்கவா? அதுக்கான இருக்கிற அரசியலில் அப்படி கேட்ட ஆளுமை எங்கே? கூட்டத்தை வச்சுக்கிட்டு லைட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரீட் லைட் அங்கே பிரச்சனை, அந்த இடத்துல வந்து வெளிச்சம் இல்லை. வேல்சாமி படத்தில் நான் இருக்கிறேன், நிறைய இடத்துல பின்னாடியெல்லாம் கரண்ட்டு கட்டாமல் இவங்களே லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, லைட்டெல்லாம் ரொம்ப போடாதீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுவாங்க, கரண்ட்டு இப்படி எதனா ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோமா இதுக்கு முன்னாடி? கரண்ட் இல்லைனா ஊருக்கு கரண்ட்டு கொண்டு வான்னு கேட்குற இளைஞர்கள் பட்டாளத்துக்கு நடுவில், இல்லை போராட்டம் பண்ண நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் பிரச்சாரத்துக்கு வரோம், இப்படி ஒரு அமைப்பு. அதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து சிறுபள்ளித்தனமான விளையாட்டு. பக்குவப்பட்டவர்கள் கூட இல்லைன்றதை காட்டு. இன்னொன்று அவர் வந்து இன்னும் வந்து ஒரு அவர் இதய கனின்னு சொல்லிக்கிறாரு, அவர் எட்டா கனியாக தான் இருக்கார். எல்லோரும் பயந்து தானே போய் பேசுகிறாங்க பக்கத்தில். புஷியானந்த் என்னைக்குன்னா இவரோட வயசு அனுபவம் இருக்குது, இல்லை ஆதர்ஸ் யாருன்னா ஒரு நண்பர் மாதிரி பழகி விஜய்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களா காட்சியில்? எதுனா அறிஞர் அண்ணா கிட்ட பேசும்போது தம்பிங்கெல்லாம் அப்படி ஒரு தோழனே உட்காந்துருப்பாங்க. எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், நாஞ்சிலார் ஆகட்டும், பேராசிரியர் அன்பழகன் ஆகட்டும், அண்ணா அவர் அண்ணா, நாங்கள் யார் அவர் தம்பி, அண்ணன் தம்பி இயக்கம் நடத்துகிறோம், அப்படி தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பாக்யராஜ் அவ்வளோ பிடிக்கும், சத்யராஜ் அவ்வளோ பிடிக்கும். பார்க்குற இடத்துல அப்படி கட்டி பிடிச்சிக்குவார். அப்படி நடிகனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு வயிற்று பழப்பு இல்லாத ஒரு மூதாட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை பழையாக இருந்தாலும் அது மாதிரி இவருக்கு எதனா ஒரு வீடியோ எதனா பார்த்துருக்கோமா, புகைப்படம் இருக்கா? இவர் மிகைப்படுத்தப்பட்டு இவர் காட்சியாக காட்டப்படுகிறார். சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைக்கப்பட்டது எப்படி பார்க்குறீங்க? விசாரணைக்காக மட்டும் அழைக்கப்பட்டாரா, இல்லை வேறு சந்திப்புகள் இருந்ததா? இல்லை வேறு சந்திப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு உச்சக்கட்ட நடிகர், வெளியில் போனால் அது வந்து வந்துடும். இன்னொன்றுங்க, பிஜேபிக்கு அவ்வளோ என்ன அழுத்தம்? விஜய் வந்து கூட்டணி வந்தாதான் எங்களுக்கு வந்து என்டிஏ ஜெயிக்குன்ற அந்த மனநிலையிலலாம் அவங்க கிடையாது. வந்தால் நல்லா இருக்குன்றதான் மனநிலை. வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி தான் கேஸில் இருக்கீங்க, கேஸை பார்த்துக்கங்கன்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை வந்துட்டு என்டிஏ கூட்டணியில் முன்னாடி இருந்த என்டிஏ கூட்டணி வந்தால் போதும், அந்த 38% வந்தால் போதும். இப்போ பொதுவாக பேச பொருள் என்னென்னா, விஜய் அவர்கள் நிறைய ஓட்டுகளை பிரிக்கிறார், இளம் வாக்காளர்கள் பெண்கள் ஓட்டுகளை பிரிக்கிறார். பெண்கள் ஓட்டு அதிமுக அம்மையார் மறைவுக்கு பிறகு குறைந்து விட்டது. அப்போ திமுகவுக்கு போகிற ஓட்டு தான் அவர் பிரிப்பார். அதேமாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு பிரித்தா அது காங்கிரஸ் கட்சிக்கும் பேரிடர். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகள் அதிகமாக பெறாருன்னா அது திருமாவளவனுக்கு பின்னாடி. அப்போ அவர் தனியாகவே இருந்துட்டு ஒருவேளை திமுக ஓட்டு அதிகமாக எடுக்கிறார், நம்ம எதுக்கு அவர் கூட்டணிக்கெலாம் கூட்டுக்கிட்டு கூட நினைக்கலாம். சரி, இது வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன். இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இருக்கும்பொழுது விஜய் வந்து தான் அந்த கூட்டணிக்கு எல்லாம் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த நேரம் வந்து கைது பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார். அவர் இன்னமும் வந்து ஒரு விவிஐபியாக தான் நடத்துகிறாங்க. மாநிலத்திலையும் அப்படி தான் நடத்தப்பட்டார், மத்தியிலும் இன்றைக்கி அப்படி தான் நடத்தப்படுகிறார். அவர் வந்து இது போல் ஒரு செயலில் வேறு யாருன்னா ஈடுபட்டிருந்தாங்கன்னா அரசாங்கம், மத்திய அரசாகட்டும் மாநில அரசாங்கட்டும், அவர்களை நடத்துகிற விதமே வேறு. ஒரே ஒரு 5 சவரன் செயின் ஒருத்தன் திருடிட்டான் அப்படின்னா திருட்டு கேஸுக்கு காவல்துறை எப்படி நடத்தும்? இல்லை ஒரு சந்தேகப்பட ஒரு கொலை கேஸோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒருத்தர் வந்து வண்டியில் இடிச்சுட்டு போயிடாரு, எப்படி தேடி கீடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் விசாரிப்பாங்க? 40 பேர் இறந்தோம். பொறுமையாக தானே கையாளுறாங்க. ஒரு ஃபேரான இன்வெஸ்டிகேஷன் தானே. யாரையும் வந்து நைட்டு போய் விடிகாத்தில் போய் கருத்து சுதந்திரம் சொன்னால் காலையில் போய் கைது,
பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஒரு பெயில் கூட வாங்க முடியாத நெருக்கடியில் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்குது. மாநில அரசு இப்போ சமீபமாக அதிகமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது 40 பேருக்கு மேலே உயிரிழந்த ஒரு சம்பவத்துக்கு விடிகாத்தால கைது நான் பார்க்கவில்லை, விடிய விடிய விசாரணை நான் பார்க்கவில்லை. ஒரு ஒரு அமைதியாக பொறுமையாக உங்களோட நேரத்துக்கு நீங்கள் வாங்க, உங்கள் நேரத்துக்கு நீங்கள் போங்க, அப்படி மயிலிறகுல தடவி கொடுக்கக்கூடிய விசாரணை தானே நடக்குது. அது மத்திய அரசாக இருக்கட்டும், இல்லை மாநில அரசாக இருக்கட்டும், சர்க்காராக இருக்கட்டும். அதனால் வந்து இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால தான் விஜயும் வந்து இவர்களை எதிர்த்து பேசுவது கிடையாது. இதுக்கு பாண்டே வந்து ஒரு மீட்டிங்கில் பேசும்போது வந்து பேசுகிறாரு, வந்து உங்களை நம்பி தான் ஒரு அரசியலுக்கு வந்தார், இப்படி பாடப்படுத்துறீங்களே, ஜனநாயகன் ரிலீஸை தடுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அரசியலில் யாரும் யாரையும் நம்பி இல்லைங்க. அரசியலில் நம்ப வேண்டிய ஒரே எஜமானர்கள் மக்கள் தான். யாருமே மக்கள்கிட்ட போயிட்டு செல்வாக்கை பெற்றுட்டா இதெல்லாம் தேவையே கிடையாது. பிஜேபி நம்பி விஜய் வந்தாரா, இல்லை விஜய் பிஜேபிக்கு போவாரான்னா அதெல்லாம் வந்து ஏசியத்தின் அடிப்படையில் பேசுகிறாரு பாண்டே அவர்கள். பாண்டே சொன்னது வந்து அது ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு சர்க்காசம். அது உங்களை நம்பி தானே வந்தார், இப்படி நட்டாத்தில் விட்டிங்கன்னா. பாண்டேவோட புரிதல் அங்கே என்ன நான் பார்க்குறேன்னா, மத்திய அரசுக்கிட்டேயோ மாநில அரசு அந்த அங்கீகாரத்துக்கு முன்னாடி அந்த அந்த அரசு எந்திரத்துக்கு முன்னாடி விஜய் ஒன்றுமே இல்லை. தன்னுடைய சொந்த படத்தை கூட சொன்ன நேரத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியாத ஒருத்தர். அவ்வளோதான். இன்னொன்று, அதாவது சதின்னு சொல்கிறாங்க. எது சதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அதை சதியை விளக்கணும். சதிகாரர்கள் யார், சதிக்கு பின்னாடி யார் இருக்கா, எப்போ சதி நடந்தது, எப்படி பின்னப்பட்டது. இப்போ சதி கோட்பாடு சொல்கிறீங்கன்னா அதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது. அப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்னா அதுக்கு பின்னாடி மென்சரியா என்ன, நோக்கம் என்ன, அதற்கு பின்னணி யார் அப்படின்றத சொல்லணும். வெறுமனே சதின்னு சொல்லிட்டு போகிறது கடந்து போகுது. இன்னொன்று, ஒரு படத்துக்கு ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து சட்ட மீறல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதை யாருமே பேசுறது கிடையாது. இப்போ பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னு ஆல்ரெடி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தயாராக இருக்கிறவங்கலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, திரையரங்கு வாங்கி. சென்சார் வராத பொழுது, சென்சார் அப்ளிகேஷன் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டே டிக்கெட்டை விற்கிறீங்க அதிக விலைக்குன்னா, அப்போது நீங்கள் உங்களோட நோக்கமானது என்னென்னா, சட்டம் தானே பார்த்துக்கலாம், லெட்டர் தானே வாங்கிக்கலாம். மலேசியாவிலலாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து 3500 4000 போயிருக்கு டிக்கெட். அப்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் போகிறாங்கன்னா 4000 என்னாச்சு, டிக்கெட்டு விலை வண்டி 16000. அப்போ ஒரு படத்துக்கு 20000 செலவு பண்ணுவாங்க ஒரு குடும்பம். அந்த ஊர் காசுக்கு அது கம்மியோ கூடவோ இதில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அவர்களுக்கு இப்போ அந்த டிக்கெட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதேமாதிரி ஆடியோ லான்ச் போய் பண்ணார் பாருங்க, அதுலேயுமே கோடிக்கணக்கான பணம் ஈட்டு இருக்குது. அப்போது ஒரு படத்துக்கு வந்து லைசன்ஸை வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும். கேட்டால் அவர் அனுபவம் இல்லாத ஒரு புதுசாக எடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பேச்சு இல்லை. என்னங்க 200 கோடி ரூபா படம்ன்றீங்க, 500 கோடி ரூபா டர்ன் ஓவர்ன்றீங்க, இதை கூடவா பார்க்க மாட்டீங்க? அப்போது இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணாமல், இன்னொன்று பிஜேபி கிட்ட வந்து கரெக்டாக நடந்துக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? பிஜேபி இதுக்கு முன்னாடி எதனா வந்து சம்மந்தமே இல்லாமல் நோட்டை வந்து முடங்கினாங்க. கேட்டதுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கிறோன்னு ஒரு பொய் சொன்னாங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சதோ இல்லையோ, நிறைய பேர் அந்த பணம் பதிப்பிட்டால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. பிஜேபி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஜிஎஸ்டி இவங்களே எதிர்ப்பாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸை. எப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக வரும்போது கேக் வெட்டி கொண்டாடி எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அப்படி ஒரு கட்சி வந்து பாண்டே அவர்கள் சொல்கிறாரு, உங்களை நம்பி தானே வந்தாங்கன்னா, பிஜேபி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஆதாயம் இருந்தால் ஒரு பார்வையாக பார்க்கும், அவங்களுக்கு எதிர்நிலையில் இருந்தால் அவங்கள பற்றி முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கும். அதனால் விஜய் அவர்களோட நிலைப்பாடை வைத்து தான் பாஜக எப்படி அவர் நடத்துன்றதை நம்ம பார்க்கணும். ஆனால் பாண்டே வந்து நேரடியாகவே அமித்ஷா பேரையே சொல்கிறார். அமித்ஷாவுக்கு வந்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது, அவர் பெரிய சாணக்கியர் அப்படின்னே சொல்கிறாரு வந்து. சார், அதாவது சமகால அரசியலில் நடக்கிற விஷயத்தை தானே சார் சொல்கிறாங்க. ஹேமந்த் சோரன் ஒரு முதலமைச்சரை வந்துட்டு வண்டி மூவ்மெண்ட்லேயே இருக்கும்போது கைது செய்கிறாங்க. ஆல் பாப்புலராக இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர், அவரை வந்து ஒரு வழக்கில் கைது செய்து அவரை வந்து தேர்தலில் பிரச்சாரமே பண்ண விடலை. கனிமொழி அவர்கள் வந்து அவர்களோட அப்பா வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு, திகார் ஜெயிலில் இருக்கார். செந்தில் பாலாஜி அமைச்சராக கைது செய்யப்பட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக கொஞ்ச நாள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அமைச்சரவை இல்லாத ஒரு முக்கியஸ்தராக வரார். இவர்களுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் ஒன்றுமே கிடையாது. பாஜக எதிர்க்கணும், இல்லை பாஜக விஜய் அவர்களை வந்து முடக்கணும்னு நினச்சா கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இதில் என்னென்னா, இன்னும் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வெளியில் வரல. இந்த வண்டியில் நடந்த விஷயம், அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அப்படியே ஜனங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா, இவர் கட்டமைச்சு வச்சுருக்க பாருங்க பிம்பம், பலூனில் அது ஊசி எடுத்து குத்துன மாதிரி ஆகிடும். என்னப்பா அவன் பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறான், கீழே ஜனங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது
எல்லா நேரத்துலையும் ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க? ரசிகர்கள் அதிகமாக இல்லை இந்த நாட்டில் பொதுமக்கள் அதிகமாக? ரசிகர்களை வச்சு ஆட்சியா இல்லை பொதுமக்களை வச்சு ஆட்சியா? அப்போ அதை பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரும். நீ அரசியல் பண்ணி விளம்பரம் சரி, நீ முதலமைச்சர் ஆகிறதுக்காக என் வீட்டு பிள்ளைய நான் அமிச்சேன், என் வீட்டு பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டுருக்கு, இப்படி செத்து இருக்குது அப்படின்னு அந்த கோவம் ஒன்று வந்ததுன்னா விஜய் கட்டமைச்சிருக்கிற பாருங்க, மொத்தமாக புஷ்பானமாக போயிடும், அஸ்தமனம் ஆகிடும். அதெல்லாம் பாஜக பண்ணாமல் இன்னும் அமைதியாக இருக்குது. அதனால தான் பாஜக எதிர்க்கலை, பாஜக அமைதியாக இருக்குன்ற அந்த புள்ளிக்கு நான் போகிறேன். இதே ராகுல் காந்தி கூட்டத்தில் இப்படி நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு டிசைனாக வீடியோ வந்திருக்கும், இந்நேரத்துக்கு டிசைனாக கேஸை போட்டிருப்பாங்க. ராகுல் காந்தியை ஒரு மனிதாபிமே அற்ற ஒரு அரக்கனாக இந்நேரத்துக்கு சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. விஜய் அவர்கள் என்ற அந்த காரணத்தினால திமுக அரசு அவர் மீது கொஞ்சம் பயம். எங்கே உதயநிதி ஸ்டாலினோட அரசியலை இவர் சிக்கலுக்கு உள்ளாக்கிடுவாருன்றதுனால கைது செய்யலை, எஃப்ஐஆரில் பேர் சேர்க்கலை. இது வேறு யாராக இருந்தாலும் சேர்த்துருப்பாங்க, அவங்க அதற்கு பயந்துக்கிட்டு சேர்க்கலை. மத்திய அரசு சரி நம்ம ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு இல்லை, விஜய் ரசிகர்களோட கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது நாட்டில். விசாரணை என்பது இங்கே கரெக்டான ஒரு தோரணையாக ஒரு 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 விஷயத்தில் போகலை. எல்லாம் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுவார், அவர் பாவம் வந்தார், அவர் என்ன பண்ணுவார்னா அவரை பார்க்க தான் இந்த கூட்டம் வருது. நேரத்துக்கு போகணும், குறைந்தபட்ச ஒழுக்கத்தை காட்ட வேண்டும். இந்த லைட் ஆஃப் பண்ணி லைட்டு பண்ணுறது, வண்டி 2 பேர் விழறான் பஸ்ஸு போகும்போது, சின்ன பசங்க கை கால் போச்சு, வாழ்நாள் பூரா ஊனமானா அந்த பாவம் யாருக்கு போகும்? அந்த வண்டியை ஓரம் நிறுத்தி நீங்கள் போய் கேட்க வேணாம், யாரா ஒரு 2 பேரை விட்டு அனுப்பிடலாம்ல. அப்போது வெறும் வாக்கா இல்லை வெறும் விளம்பரமாகவே தானே எல்லாரையும் பார்க்குறீங்க நீங்கள்? எங்கே உங்களோட மனிதாபிமானம்? எங்கே உங்களோட அந்த மக்கள் மீது இருக்கிற அக்கறை? பரந்தூர் விமான நிலையம் போய் நான் போராட்டத்தை முன்னிறுத்துவேன்னு சொன்னீங்களே, எப்போ போவீங்க? சும்மா இருந்த விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு லீவ் விட்டுட்டீங்க. அவங்க இன்னமும் பயத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பொங்கல் கொண்டாடும் போது பரந்தூரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பொங்கல் நிம்மதியாக கொண்டாட முடியுமா? இந்த இடம் இருக்குமா போயிடுமா, இந்த நெல் போயிடுமா இருக்குமா, அடுத்த பொங்கலுக்கு என்னால் இது பண்ணுவேன், என் தாத்தா கஷ்டப்பட்ட இடம், என் அப்பா கஷ்டப்பட்ட இடம், இன்றைக்கி நான் இதில் விவசாயம் பண்ண முடியாதுன்னு இருக்கும். கோடிக்கணக்கிலே காசை கொடுத்து நம்ம இந்த இடத்த கையகப்படுத்துவார் இல்லை. அப்போது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூத்தை தொட்டுட்டு சும்மா சிஎம் சார் நானே போராட்டம் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட கட்டு படம் மாதிரியே தானே அரசியல் பண்ணியிருக்கிறாரு. போராட்ட காலத்துக்கு வரலையே, மக்கள் பிரச்சனையை பேசலையே. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவரை ஒரு சமூகம் கொண்டாடுது. பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். தேர்தல் ஜனநாயகன் கொடுக்குற நெருக்கடி எப்படி பார்க்குறீங்க சார்? அது ஒரு நெருக்கடி கிடையாது சார். அது என்னென்னா ஒரு தற்காலிக நெருக்கடினா அது கொஞ்சம் பெரிய ஒரு வார்த்தை. இப்போ இந்த ஒரு படம் ரிலீஸ் தள்ளி போகிறதுனால ஒரு பெரிய சிக்கலை அவங்க சந்திக்க மாட்டாங்க. படம் படைத்தவர்கள் தான் அந்த படத்தை போட்டிருக்காங்க. யாரும் ஏழைப்பழ மூக்குத்தி கம்மலெல்லாம் வச்சு படம் எடுக்கிறது கிடையாது. செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் அந்த பணத்தை, கருப்பு பணம் அதிகமாக இருக்கிற ஒரு துறை, அந்த பணத்தை வெள்ளையாக்கிறதுக்கு தான் அந்த ஒரு தொழில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது பெரிய படம் எடுக்கிறது. சிறிய படம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா விவசாய நிலத்தை விற்று இல்லை கடன் வாங்கி அப்படி படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் அந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வர்றது. இப்போ இந்த நெருக்கடி என்பது அது ஒரு தற்காலிக நெருக்கடி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு 19ஆம் தேதி போகிறாங்க, சென்சார் போர்டு கேவியேட் போட்டிருக்காங்க. அதாவது என்னை கேட்காமல் நீங்களாக ஒரு முடிவுக்கு வருவீர்கள்னால ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்கன்னா என்னை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்கன்ற அந்த துணி. அப்புறம் துஷார் மேத்தாவே அப்பியர் ஆகிறார். நம்பர் 1 அரசு தரப்பு வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், லட்சத்தில் தான் சம்பளம் வாங்குறவங்க. இப்போ அவங்களே அப்பியர் ஆகிற கோடிகளில் போகும் சில நாள் நீங்கள் ஹயர் பண்ணிங்கன்னா. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பண்ணும்போது அப்போ அழுத்தம் என்பது இருக்கிறது. ஆனால் அது ஒரு தற்காலிகம் தான். படம் இன்னொன்று விஜய் சார் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஓடும். ரசிகர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்களுக்கும் அவரை நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் படம்ன்றது பார்ப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய பின்னடைவு இல்லை. இந்த நேரத்தில் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு அழுத்தமாக அவர் உணர்வார் அப்படின்றது ஒரு பொருள். ஆனால் அதே நேரத்தில் படத்துக்கு தான் டைட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணையில் பெருசாக கிடுக்குப்பிடி பண்ணவில்லை. அவர் ஃப்ரீயாக தான் இருக்கிறார். அதனால் தான் அவங்க தாவேக்களை திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா ஐவிட்னஸ் சம்மன்றாங்க. நாளைக்கு சார்ஜ் ஷீட்டில் பேரை சேர்த்தா அக்யூஸ்ட் சம்மன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பிஜேபி நினச்சா பிஜேபின்னு இல்லை, நான் எப்படி விசாரணை அதிகாரியாக இருந்தால் சேர்க்கணும். ஒரே ஒரு குழந்தை செத்துச்சு, அல்லு அர்ஜுன் பேர் சேர்த்திங்கல்ல, ஒரு குழந்தை. அல்லு அர்ஜுன் தான் போய் குழந்தைய நெருக்குனாரா, இல்லை அல்லு அர்ஜுன் எல்லாரையும் கூப்பிட்டாரா, இல்லை அங்கே எதனா சதி கோட்பாடு இருந்துச்சா? கூட்ட நெரிசல், குழந்தை இறந்துச்சு, அதற்கு கேஸ் எழுதினாங்க. ஆனால் இன்னி வரையிலும் பிஜேபி விஜய்க்காக இட்டு கொடுத்து இன்னும் சிபிஐயில் அந்த பேரை சேர்க்காம வச்சுருக்காங்க. திமுக அரசோ தங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக அவர் பேரை சேர்க்கலை.
அந்த தப்பு அன்றைக்கும் திருத்தலை, இன்றைக்கும் திருத்தலை, விஜயும் திருந்தலை. இதுதான் என்னோட பார்வை. திரும்ப விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க பொங்கலுக்கு பிறகு, என்ன நடக்கும்? அதுவும் இன்னொரு ப்ரொசீஜர் தான் சார் இருக்கும். தேர்தல் நேரம் கூப்பிட்டுட்டு மறுபடியும் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. மேபி அன்றைக்கி வந்து வேறு கலர் சொக்கா போட்டுன்னு போவார். அப்போ வந்து பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் மனசு வெள்ளை, அதனால தான் போட்டார் வெள்ளை அப்படின்னு அதை வச்சு வைப்பு பண்ணுவாங்க. 41 பேர் செத்தவங்களுக்கு தீர்வு என்னப்பா அப்படின்னா, அதை போய் அங்கே கேளு, செந்தில் பாலாஜி கேளுன்னுவாங்க. செந்தில் பாலாஜி ஆல்ரெடி வேலை அவர் எவ்வளோ தான் கேஸ் தாங்குவார் செந்தில் பாலாஜி? டாஸ்மாக்கு 10 ரூபா, அவரே எல்லா 10 ரூபா எடுத்துன்னு போகிற மாதிரி அவரை குறை சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேலை வாய்ப்புக்கு வந்து டிரைவரு கண்டக்டருக்கு அதுக்கு அவரே எல்லா காசு எடுத்துன்னு போன மாதிரி அதுக்கும் அவர் மேலேயே சொல்கிறீங்க. கரூர் சம்பவத்துக்கும் அவர் மேலேயே கேஸ் எழுதுறீங்க. இப்போ கடைசியாக ஒரு 1000 கோடி ரூபா டாஸ்மாக்குக்கும் அதுக்கும் அவர் பேரையே சொல்கிறீங்க. நிலக்கரி டிஎன்இபியில் ஒரு சில பஞ்சாயத்து இருக்குது, அது இன்னும் விசாரணை வரலை. அறப்போர் இயக்கம் போன்றவர்கள் சொல்கிறாங்க அதுக்கும் செந்தில் பாலாஜி மேலே எவ்வளோ தான் ஒரு செந்தில் பாலாஜி லோடு தாங்குவார் தெரில. அதனால் எல்லாத்தையும் அதாவது இப்போ எப்படின்னா அந்த படத்துலலாம் காட்டாங்களே, ஏட்டையா அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டாயா அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, சரி அந்த கஞ்சா கேஸை இந்த தம்பி மேலேயே போடு, இல்லை இவன் மேலேயே போடுன்னு அப்படி திருன்னு போய்ப்பாப்புல. அப்புறம் அந்த செயின் திருடின கேஸை செயினை திருடிட்டு போகும்போது அந்த காசில் கஞ்சா வாங்கினா அந்த கஞ்சா விற்கணும்னா அப்படி சேர்த்து எழுதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆகிட்டார் செந்தில் பாலாஜி. எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி அது என்னன்னா இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை முகாந்தரம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஐயா செந்தில் பாலாஜி மேலே, அவ்வளோதான். கடைசியாக சேர்த்துட்டு கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா? அதில் இவர் ஒரு மட்டமான மனிதர், இவர் கெட்ட கேடுக்கு இவர் முதலமைச்சர்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சார் சொல்கிற மாதிரி வரும். அப்போ சொன்னார்ல, அதை போட்டுற வேண்டியதான். இதோட நன்றி வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் படம் முடிந்தது, முடிச்சிட வேண்டியதுதான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் ஒண்டி தான் கைப்பாவே இல்லை, செந்தில் பாலாஜி நிலைமையும் கிட்டத்தட்ட அதுதான். அவர் பிஜேபி போய் சேர்ந்துட்டாருன்னா புனிதர் ஆகிடுவார். திராவிட கட்சியில் தான் இருப்பாருன்னா அவர் மீது இருக்கின்ற இந்த விசாரணை ஆணையம், அமலாக்கத்துறை இது அப்புறம் வழக்கானது தொடரும். அவர் விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கா கரூர் சம்பவத்துக்காக? வந்து கண்டிப்பாக கேட்கலாம். எந்த முகாந்திரத்தில் கேட்கலான்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே லோக்கலில் அவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. அப்போ ஆஸ்பத்திரியில் பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா, உங்களோட கலந்துரையாடல் என்ன இருந்துச்சு, என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன அங்கே பார்த்தீங்க, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போனீங்களா, உங்களுக்கு எப்போ தகவல் வந்தது, ஏன் நீங்கள் உடனே போனீங்க, நீங்கள் உடனே போனதுனால உங்களுக்கு ஒரு சதி பேசப்படுது, அப்புறம் அங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகளோட நீங்கள் எதனா தொடர்பில் இருந்தீங்களா, ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் என்ன பேசுனீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. சிபிஐ வந்துட்டு ஒருத்தர் மீது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க ஹாங்காங்லேயே இருந்தாலும் போய் கூப்பிட்டு வந்து விசாரிக்கலாம். அதற்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது. கைது செய்கிறதுல தான் சிக்கல், ஒருத்தரை விசாரிக்கிறதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதனால் தேவைப்பட்டால் செந்தில் பாலாஜி அவர்களே அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ கேஸ் இருக்குது, அதோட இதையும் ஒன்று சேர்த்து விசாரிக்கணும்னா விசாரிச்சுக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரே கல்லில் 2 மாங்கா, செந்தில் பாலாஜி வேணாலும் செந்தில் பாலாஜி விசாரிக்கலாம், விஜய் சாரை வேணாலும் விஜய் சாரை விசாரிக்கலாம், பிங்கி பிங்கி பாங்கின்னு போட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் முடிகிற வரலாம் ஒரு தீர்வு என்பது உடனே வராது. விஜய் என்ன போயிட்டாரு, விசாரணை முடிஞ்சு லேட்டாக எவ்வளோ தாமதப்படுத்தப்படுமோ அவ்வளோ தாமதப்படும். சட்டம் படித்த ஒரு மாணவனாவோ ஒரு வழக்கறிஞராக எனக்கு என்ன நான் இந்த விஷயத்தில் எதிர்பார்க்குறேன்னா, தீர்ப்பு எப்படி வேணால் வரட்டும், அது நீதிபதிகளுக்கோ இல்லை விசாரணை தன்மைக்கு உட்பட்டப்பட்டது, எவிடன்ஸ் எப்படி போதோ எவிடன்ஸ் ஆக்ட் பிரகாரம். பட் காம்பன்சேஷன் ஒரு ப்ரொவிஷன். அங்கே இறந்த அந்த 40 பேர்களுக்கு சிபிஐ நீதிமன்றம் இது ஒரு நிவாரணத் தொகை இன்னும் அதிகமாக கொடுத்தா அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும். அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது உள்ளபடியே ஒரு நிவாரணத்தை தரும். ஏன்னா குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க. இதில் ஒரு சில குடும்பத்தில் இருக்கவங்க வந்து தன்னிலை மறந்து இருக்கிறாங்க. என்னோட குழந்தை இறந்தது எனக்கு பாக்கியம், ஏன்னா விஜய் அவர்களோட இதில் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறான்றாங்க. அந்த சகோதரி, என்னோட சகோதரி வந்து சிந்திக்கக்கூடிய தன்மையில் இல்லை. அப்போ அவருக்காக சிந்திக்க வேண்டிய நிலையில் ஒரு பத்திரிகையாரனா நான் தள்ளப்பட்டிருக்கேன். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு 1 கோடியோ 2 கோடியோ ஒரு தீர்வு, அதாவது கோர்ட்டு மூலயமா ஒரு காம்பன்சேஷன், மேபி பாதி பணம் விஜய் அவர்களோ மீதி பாதி பணம் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்களும் சேர்ந்து கொடுப்பாங்கன்னா அப்படி ஒரு தீர்ப்பு வருமையானால் அந்த தீர்ப்பை வந்து நான் 100% சந்தோஷமாக வரவேற்பேன். போட்டுக்க சட்ட கலரை பற்றிலாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பேசிட்டாரு, ராகுல் காந்தி பேசிட்டாரு, கம்யூனிஸ்டுகள் பேசிட்டாங்க, எல்லாருமே ஜனநாயகன் கொடுக்குற இது பற்றி நெருக்கடி பற்றி பேசியிருக்காங்க. நான் விஜய் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. சார் அவருக்கு வந்து ஒரு அதீத நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை முதலமைச்சராகவே நினச்சிக்கிட்டு வாழறார். அந்த நினப்புக்கு காரணம் அவர் ஒண்டியில் சுற்றி இருக்கவங்க. ஒரு முதலமைச்சர் எடுத்தால் படத்தை ரிலீஸ் பண்ணலாமா, முடியுமா? முடியும். ஆனால் அப்போ அவர் முதலமைச்சர் இல்லை. பவர் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் ஆசைப்படுறது பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஒன்று கிடையாது. அது நீங்கள் வந்து அமைச்சரோட மகனாக இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம்.
அதுவும் ஒரு லெவலுக்கு மேலே தேர் எடுத்து தெருவில் விட்டு உங்களுக்கும் கெட்ட பேர் வந்து உங்கள் தகப்பனாருக்கும் கெட்ட பேர் வந்துடும். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. அது அவரோட கட்சிக்காரர்களும் அவரோட ரசிகர்களும் அது வந்து பெருசாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறது, விமர்சனம் பண்ணுறது. இப்போ நாளைக்கு நான் எதற்காக பேசுகிறேனோ அந்த ரசிகர் இருக்காங்களே, நாளைக்கு அடுத்த கூட்டத்தில் போனால் அவங்களுமே நசுக்குவாங்க, ஜூஸ் புழிவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு, உங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு விஜய் அண்ணா வரணும் அப்படின்றதுக்கு தான் நான் பேசுகிறேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் பேசுனா விஜய் அண்ணாவுக்கு வந்து ஓட்டு வராமல் போயிடும். நான் என்ன சொன்னேன்னா, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு வரும், எவ்வளோ வருமோ அவ்வளோ தான் வரும். ஒரு கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அந்த கத்திரிக்காய் எவ்வளோ விலை போகுமோ அவ்வளோதான் போகும். இது விஜய் அண்ணா தோட்டத்து கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக வளரும், இவ்வளோ விற்கும் அப்படின்னா அதை எப்படி நான் நம்புறது? 234 தொகுதி போனோம், இவருக்கு நேரமே கிடையாது. இன்னும் கையில் இருக்கிறது 8 ஞாயிற்றுக்கிழமை. இதில் கூட்டணி பேசணும், சிபிஐ விசாரிக்கணும், ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும், மாவட்ட செயலாளர் கூட்டம் போகணும், நாமினேஷன் பேப்பர் வாங்கணும், வேட்புமனு பரிசீலனைக்கு இவருக்கு கலந்தாய்வு நடத்தணும். ஒரு சீட்டு கேட்டு வரா ஒரு தொண்டர், பேச மாட்டாரா இவர்? அப்போவாச்சும் பேசுவாரா கட்சிக்காரங்க கிட்ட? மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நீங்களாம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு லீவ் விட்டு போன ஒரே அரசியல்வாதி இவர் தான். போராட்டம், சுற்றி போராட்டம். எதனா ஒரு போராட்டத்தில் இவர் ஒரு 5000 பேர் அமைச்சு கலந்துருப்பாரா? எஸ்ஐஆர் எதிர்த்து போராட்டம்னு பண்ணார். என்ன ஆச்சு? சரி, எஸ்ஐஆர் போனீங்க, யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க? தேர்தல் ஆணையத்தா? அவங்களுக்கே சம்பளம் மத்திய அரசு கொடுக்குது. அது வந்து ஒரு சும்மா அது லுழலாய், அது டிபார்ட்மெண்ட், அது வந்து ஒரு கைப்பாவை. அந்த தேர்தல் ஆணையத்தை வக்கு இல்லாத, வழி இல்லாத, திராணி இல்லாத தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து ஒரு போராட்டம். யாரை சாமி ஏமாத்துறீங்க நீங்கள்? ஒன்று ஸ்டாலின் சாரை விமர்சனம் பண்ணுறீங்க, வரவேற்கிறோம். மத்திய அரசுன்னு ரொம்ப விமர்சனம் பண்ணுறது. அதனால் அவரோட அந்த பார்வை என்பது இது இப்படி தான் போகும். இதை தாண்டி வந்து அவர் வந்துட்டு அவருக்கு நேரம் கிடையாது. நான் இதை எப்படி பார்க்குறதுனா, அவர் தொகுதியாக பிரச்சாரம் போகிறதில்ல, நேர்காணல் எந்தளவுக்கு நடத்துவார் தெரியல, கூட்டணி பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை இல்லை, தொகுதி பங்கீடு ஒருவேளை கூட்டணி வருது அதை முடிவு செய்யணும். ஒரு சீட்டுன்னு கேட்கும்போது 4-5 பேர் கேட்பாங்க. விஜய் அவர்கள் கட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்குது. என்னென்னா, இப்போது திண்டுக்கல் எடுத்துக்கோங்க, ஆத்தூரில் ஐ பெரியசாமி கேட்குறாருன்னா பொதுவாக யாரும் எதிர்த்து கேட்க மாட்டாங்க. தலை இருக்கட்டும், அவர் வயசாகுது, அவர் இருக்கிறவரெல்லாம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களாம் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாருன்னா 1-2 பேர் போட்டாங்கன்னா கூட, என்னப்பா நீ போட்டியாப்பா? அண்ணன் சும்மா போட்டேனே, போர் அடிக்கும்ல, அறிவாலயத்துக்கு ஒரு 20,000 போட்டேன்னு போட்டேன், என் பேர்லையும் கட்டினேன், உங்கள் பேர்லையும் கட்டினேனே அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படி, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் ஆத்தூரில் ஐ பெரியசாமியை எதிர்த்து களத்தில் நிற்கிறதுக்கு தாவேக்களை ஒரு 5-6 பேர் சீட்டு கேட்பாங்க. 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறவர் இன்றைய இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினை விடவும் கலைஞர் அவர்களோட அதிகமான வாக்குகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் தான் ஐ பெரியசாமி. அவர் எதிர்த்து 5 பேர் சீட்டு கேட்பாங்க. அதில் 5 பேர் சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்க ஜெயிப்பாங்கன்றது அவங்க நம்பிக்கை. அந்த 5 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணி விடணும்ல, அதுக்கு யார் இருக்கிறா? அதை இப்போ கல நிலவரன்றது எதுவுமே தெரியல. இன்னொன்று, இந்த நேரம் அவர் ஒரு தொகுதியை 0 இன் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறது அப்புறம், புனித கோட்டையிலேருந்து டாட்டா காட்டுறது அப்புறம், ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அதற்கு ஒரு தொகுதியை அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா இந்த நொடி வரலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது அவருக்கே ரிஸ்க்கு. கடைசி நேரத்தில் போய் திடீர்னு நினச்சி உங்கள் விஜய் உயிர் என்ன வா அப்படின்னா பாட்டு கேட்டு போயிடுவாங்க. ஓட்டு போடலன்னா போயிடுச்சு. விஜயும் தோத்துட்டாரா? இது மாதிரி நிறைய பிரபலங்கள் தோற்றுருக்குறாங்க. தேர்தல் அரசியலினுடைய அந்த முக்கிய பிரச்சனைகளோ இல்லை அதனுடைய தன்மை என்பது இந்த நொடி வரலாம் உணராத ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார். அது மாதிரி நீங்கள் விஜய் தான் பேசலை, விஜய் கட்சிக்காரங்க பேசலைன்னா தொண்டர்களுமே பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பராசக்திக்கு எதிராக ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, மத்திய அரசுக்கு எதிராகவோ சென்சாருக்கு எதிராகவும் எதுவுமே பேசாமல் ஒரு அமைதியாக இருக்காங்க. தொண்டர்களோட அமைதி எப்படி பார்க்குறீங்க சார்? அவர்கள் தொண்டர்கள் வந்து பாவம் சார். விஜயோட ரசிகர் தொண்டர்கள் அவங்களுக்கு வந்துட்டு வெள்ளாந்தியானவர்கள். ஒரு தொண்டனோ இல்லை ஒரு ரசிகனோ அந்த தலைவர் மீது வைக்கிற அந்த பாசன்றது வந்து அது வந்து கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு சமம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைக்கிறது. அப்போது அவர்களை வந்து வழிநடைப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தி அவர்களை ஒரு நெறியால ஒரு மனிதர்களாக மாற்றுறது, அவர்களை வந்து இந்த நாட்டினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக மாற்றுறது தான் ஒரு தலைவரோட பண்பு. அவங்க பாட்டுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுன்னு வீட்லேயே அமைதியாக இருக்கார், தொடர்பு இல்லை. தொண்டர்களுக்கு ஒரு பயிற்சி நடத்தணும், ஒரு பாசறை நடத்தணும், அங்கே பேச்சாளர்கள் தயார் பண்ணணும். ஏதோ அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வந்து ராஜ்மோகன் ஒருத்தர் கிடச்சிட்டாரு. ராஜ்மோகன் அவர் பயிற்சி பேச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லித்தராங்க. அப்புறம் தம்பி ரமேஷ் அங்கே நல்லா பேசுகிறாப்புல.
அப்புறம் இன்றைக்கி அண்ணன் நாஞ்சில் சம்பத் போய் பேசுகிறாங்க, நல்ல தமிழ் சொல்லாடல் இருக்குது. அப்போ பயிற்சி என்பது இருக்குது, அது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஒரு தலைவரே அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த தொண்டர்களை வந்து வழிநடத்தும். இப்போ இன்றைக்கி பராசக்தியை எதிர்த்து நீங்கள் பேசிட்டதுனால தமிழ் தாய்ப்பாசத்தை வந்து நீங்கள் இழக்கிறீங்க. யாருக்காக? விஜய் அண்ணாக்காக. தமிழ் வேறு விஜய் வேறு அல்ல, அவரும் தமிழர் தான். திமுகவை எதிர்க்கணுன்றதுக்கோசரம் காங்கிரஸ்காரர்கள் தமிழர்களுக்கு பண்ண அநீதியையோ இல்லை இங்கே இந்தி திணிக்கப்படுவதை நீங்கள் வந்து அதற்கு உள்ளே போய் பார்க்காம வெளியிலேருந்தே பார்க்குறீங்க. அன்னைக்கு 1960, 50, 40 இந்தி திணிப்பவர்களால் பிரச்சனை. அதை எதிர்த்து தான் அண்ணா போராடினார். அதை எதிர்த்து தான் அண்ணாக்கு முன்னாடி இருந்த தமிழ் ஆதரவாளர்கள் போராட்டக்காரர்கள் போராடினாங்க. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக புரிஞ்சிக்காமல் இந்த படத்தினால்தான் நம்ம படத்துக்கு பிரச்சனை அப்படின்னு அரசியல் ரீதியாக புரிஞ்சுக்கிட்டு, அந்த படமும் நம்ம படம் தானே, அந்த படத்துலேயே வந்து தமிழ் உணர்வை காட்டியிருக்கானே, நான் அடிப்படையில் ஃபஸ்ட்டு தமிழன் தானே, அதுக்கப்புறம் தானே நான் விஜய் அண்ணா ரசிகர், அடிப்படையில் நான் தமிழன், அதுக்கு பிறகு தான் நான் வந்து திமுககாரன், அடிப்படையில் நான் தமிழன், அதுக்கு பின்னாடி தான் நான் அண்ணா திமுககாரன், அந்த புரிதல் போகாமல் அந்த படத்தை எதிர்க்கிறது. அது என்ன வந்து எங்கன்னா கள்ளக்காதல் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை வந்துட்டு நான் உன்னை கட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் அவளை கட்டிக்கிறேன் அந்த மாதிரி எதனா படமா, இல்லை அந்த படத்தில் எதனா கஞ்சா வியாபாரத்தை பற்றி காட்டுறாங்களா? என்ன காட்டியிருக்காங்க அந்த படத்தில்? சித்தரிக்கப்பட்டவை தான், ரைட்டு. கருத்து என்பது ஒரு மொழியின் மீது ஒரு இனத்துக்கு என்ன பாசம் இருக்கும், அந்த மொழிக்கும் அந்த மக்களுக்கும் என்ன பந்தம் இருக்கும், ஏன் மொழி முக்கியம் காட்டியிருக்காங்க. நீங்களாம் வீட்டில் தமிழ் தானே பேசுகிறீங்க, வாரதுனா மொழி பேசுகிறீங்களா, கிரேக்கோ லத்தீன் பேசுகிறீங்களா விஜய் ரசிகர்கள்? மொழியினருக்கு முன்னாடி மிச்சம் எல்லாம் மண்ணு, தாய்மொழி, இது ரெண்டு தான். இதுக்கு குறுக்களெல்லாம் போகிறதுக்கு ஒரு சக்தி பிறக்கவே இல்லை. மொழியை மிஞ்சின ஒரு உணர்வுன்றது இல்லை. இன்றைக்கும் திருவள்ளுவரை கொண்டாடுறமே எதுக்கு? ராபர்ட் கால்டுவெல் வெள்ளக்காரர் வந்து இங்கே தமிழ் தாத்தான்னு ஏற்றுக்கிறமே எதுக்கு? மொழி பாசம், அது ஒரு உணர்வுங்க. இதை யார் சொல்கிறது? பராசக்தி ஒன்றா ஓடின்னு போகுது, உனக்கு பிடிக்கலன்னா பார்க்காத. அப்படி ஒன்றும் படம் சூப்பராலாம் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உண்மையிலே நிறைய காட்சிகள் சரியில்லை. பாட்டெல்லாம் வச்சு டான்ஸ் போட்டுக்கிறான் சார் இந்த படத்தில். சரி, பாட்டாச்சும் நல்ல பாட்டாக வச்சிங்களா? பாகுபலியில் வச்சா மாதிரி அதுவும் கிடையாது. ஃபஸ்ட் ஹாப்பு நான் போய் பார்த்தேன். நான் படம் பார்க்கணுன்றதில்ல, பராசக்தி பார்க்கணுன்ற ஆர்வத்தில் போகிற தொழில். படம் பார்த்துட்டு ரீல்ஸ் போகிறது கிடையாது. என்ன தான் காட்டியிருக்கலாம் படத்தில். ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது படத்தில், சரியாக காட்சிப்படுத்தலை. அண்ணாவெல்லாம் இன்னும் நல்லா காட்டியிருக்கணும், சரியாக அண்ணாவை காட்டல. அண்ணா சப்ஜெக்டு. அப்போது உள்வாங்காமல் ஒரு விஷயத்தை எடுத்தோடனே அப்புறம் வந்துட்டு பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் போடுறீங்க. உங்களுக்கு உண்மையிலே அரசியல் புரிந்தா அப்படி போடுவீங்களா? அவங்க சரி நீங்கள் போட்டுட்டீங்க, அப்படியா நாங்கள் பயந்துட்டோமா, சாம்பிள் காட்டா அப்படின்னு விஜய் நாங்கள் 2 சாம்பிள் காட்டினா என்ன பண்ணுவீங்க? அவரே சம்மந்தப்பட்டவரே கம்முன்னு இருக்கிறாரு. கண், வாய், காது, இந்த 3 குரங்கு பொம்மை உட்காந்துருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி உட்காந்துக்கிறாங்க தாவேக்கால முன்னணி நிர்வாகி தொண்டர்கள். அதனால தான் சொல்கிறேன், தொண்டர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க சார், கேஸ் அவங்க மேலே போடுவாங்க. இவங்க என்ன லாயர் அமிச்சு விடுதலை பண்ணி கொடுக்க போகிறாங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த இளம் ரத்தம் என்பது இளங்கால பயம் தெரியாது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஜைலாக இருப்பாங்க. நம்மளோட அரசியல் ஆதாயத்துக்கோசரம் அவங்கள தப்பாக பயன்படுத்தக்கூடாது. நல்ல விஷயம் நான் சொல்லிக் கொடுக்கலாம். தொழிலை பாரு, குடும்பத்தை பாரு. அம்மா நான் தேர்தல் நிற்குமா எனக்கு ஓட்டு போடு, எனக்காக ஓட்டு கேளு, அதோடு போதும். அதை தாண்டி அதுதான் கட்சிக்கு செய்கிறது. அதை தாண்டி எதுவும் பண்ணாது. குறிப்பாக வன்முறை, ஆபாசமாக பேசுறது, அடக்குமுறை, இந்த சமூக வலைத்தளையில். அப்புறம் இன்னொன்று ஆதவர்ஜனா ஜென்சி போராட்டம் வெடிக்கிட்டோம். நீ போட்டு போயிடுவ சாமி, உங்களுக்கு பெரிய லாட்ரி முதலாளிலாம் இருக்கிறாங்க, கொத்து கொத்தாக பணம் இருக்குது, வக்கீலை வச்சு உடனே பெயிலில் வந்துடுவீங்க. மூத்த ஏழைப்பாழ சாமானியர்களோட பிள்ளைகள் அவர்கள் தன்னுடைய அப்பாவை விட விஜய் அண்ணாவை நேசிக்கிறாங்க அதிகமாக. நான் அதை பார்த்து வருத்தப்படுறதா, இல்லை அவர்கள் மீது வழக்கு எதனா பதியப்பட்டு அவர்கள் சிறைக்கு போனால் அதை பார்த்து நான் கஷ்டப்படுறதா? அப்போ அந்த சமுதாயத்தின் மீது அந்த பிரச்சனையை தாண்டி, மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த தன்மை, அந்த பாசத்தை தாண்டி நீங்கள் வந்து மூளை செலவையில் இல்லை சிந்திக்காமல் செயல்படாமல் இந்த பராசக்தியை எதிர்க்கிறீங்க. டிஎம்கே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது, ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுதுன்ற ஒரு காரணன்றது இது வேறு. எவ்வளோ வசூல் வருது, கருப்பு பணம் எவ்வளோ, இல்லை வெள்ளை பணம் எவ்வளோ, அதை பேசுங்க. படத்தினுடைய கருத்தை எதிர்க்கிறதுன்றது தவறான பார்வை. ஜனநாயகன் ரிலீஸ் இருக்க சிக்கல் பற்றி வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ்காரங்க இப்போ கடைசியாக உச்சமாக ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ்காரங்க வந்து
விஜய் சம்மந்தமாக ஒரு கூட்டணிக்கு ரெடிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வந்து. இப்போ ராகுல் காந்தியும் அதுக்கு ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு வந்து. எப்படி பார்க்குறீங்க? அரசியல் பண்ணுறாங்க சார், எல்லாரும் அரசியல் பண்ணி அவங்களும் குழம்பி மக்களையும் குழப்ப பார்க்குறாங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னன்னா, விஜய் வந்து பிஜேபி கூட போயிடக்கூடாது. ஜனநாயகன் சொல்கிறத தாண்டி விஜய்னு வார்த்தை போட்டால் என்ன ராகுல் காந்திக்கு பிரச்சனை? ஒன்று விஜய்க்கு விசுவாசமாக இருங்க, இல்லை திமுகவுக்கு விசுவாசமாக இருங்க. திமுக கூட கூட்டணி இருக்கீங்க, விஜய் வந்து திமுக தீய சக்தின்றாரு. உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்குமே, ஆனால் ஆமாம் திமுக தீய சக்தின்னு கூட்டணியை முடிச்சுட்டு விஜயோட நில்லுங்க. நேர அரசியல் பண்ணுங்கள், நேர்மையான அரசியல் பண்ணுங்கள். அந்த சைடு குழந்தைய கிள்றது, இந்த சைடு தொட்டில் ஆட்டுறது, அந்த அரசியல் வேண்டாம். அதே தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பண்ணுறாங்க. இதுதான் கடந்த காலத்தில் பண்ணாங்க. 2 தான் இருக்க முடியும். கேட்டால் இது ஜனநாயகம், உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்னா, இந்த உட்கட்சி ஜனநாயகத்துக்கு திமுக தொண்டர்கள் தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்க. இது நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். உள்ளூர் திமுகவில் சீட்டு கேட்குறாங்க, காங்கிரஸில் போய் சீட்டு வாங்கிடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டு போயிடுவார் டெல்லிக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம மாணிக்கம் தாக்கூர் பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒன்றும் தேர்தலில் நிற்க போகிறதில்ல. லோக்கலில் திமுக ஒன்றிய செயலர், பை செயலர், நகர செயலாளர், மாவட்ட செயலர் அந்த யூனிட் வேலை செய்யணும்னா காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? நீங்கள் வாங்குறீங்க பாருங்கள் 25 சீட்டு, அதில் பாதி இப்போயே கழிச்சிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் பேச போகிறீங்க, இதுதான் அரசியல் பண்ண போகிறீங்கன்னா அதில் பாதியை கழிச்சிக்கோங்க. அதெல்லாம் அதிமுக தான் அங்கே வெற்றி பெறும். இது நடக்கும். ஏன்னா நிறைய நேரத்தில் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தொண்டர்களோட மனநிலை தெரியாமல் அவங்களோட ஆதாயத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணி போகுதுன்னா எதிர்கட்சியில் இருக்கிற தொண்டர்களோட மனநிலை என்ன? உதாரணத்துக்கு ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்துட்டு திமுகவோட கூட்டணி போகிறாருன்னு பேச்சுவார்த்தை, உடனே இல்லைன்னா நான் என்டிஏல தான் இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கூட்டணி வைக்கிறதுன்றது ஒன்று, தொண்டரோட மனநிலை எப்படி இருக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டரும் விசிகா கட்சி தொண்டரும் ஒன்றிணைவாங்களா, ஒன்றிணைய மாட்டாங்களா? என்னால் தேவையில்லாமல் பிரச்சனை வந்ததுன்னா இருக்கிற ஓட்டும் போயிடுமோன்ற அந்த சிந்தனையினால தான் அதை நிறுத்துறாரு. அதான் அந்த அரசியல் புரிதல் என்பது. அப்போ அந்த அரசியல் புரிதல் என்பது ராகுல் காந்திக்கு இந்த விஷயத்தில் தவறு. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இவர் பாட்டுன்னு விஜயை பாராட்டி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு ஆளை விட்டு பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? திமுக வந்து கொஞ்சம் தேர்தல் நேரம் எங்கே தோற்றுற போகிறோமோன்ற அந்த பயத்தினால காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே வந்து தேர்தல் இல்லைன்னா இந்த நேரம் வந்து நடக்கிறதே வேறு. அறிவிச்சிட்ருப்பாங்க கூட்டணியில் இல்லை, காங்கிரஸ் கட்சி வெளியேற்றம், திருப்பி மறுபடியும் கூட்டணி சேருமா அது தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அதிமுக எப்படி வெளியில் வந்துச்சு, அப்புறம் பிஜேபியே வழிக்கு வந்ததா திருப்பி வந்து இல்லை கூட்டணி வரணும்னு சொல்லி கூட்டணி வச்சாங்களா? அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அதிமுக எப்படி பிஜேபியை கூட்டணிக்கு தள்ளி விட்டுச்சோ அதே மாதிரி திமுகவும் காங்கிரஸை தள்ளி விட்டுருக்கோம். தேர்தல் நேரத்தில்ன்றதுனால அதை அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் இது தொடர்மையானால் திமுக தொண்டர்கள் இதை சும்மா விட மாட்டாங்க. தலைவர்கள் வேணால் அமைதி காப்பாங்க. திமுக தொண்டர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களை வந்து எங்கே என்ன பண்ணமோ அதை பண்ணி விட்டு போயிடுவோம். நன்றி.